Dear aspirants, welcome to Alpha Coaching Center. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேஜ்ல டெஸ்ட் 4 க்கான क्वेश्चन எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார் எனில் 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளில் நிரப்பலாம்? சோ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம கிட்ட 81 கிலோகிராம் சர்க்கரை இருக்கு. அது வந்து 750 கிராம் பையில நம்ம என்ன பண்ணணும் நிரப்பணும். அப்ப நம்மளால எத்தனை பையில அதை நிரப்ப முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 750 கிராம் கிராம்ல கொடுத்தோம்னா நமக்கு 81 கிலோகிராம் நம்ம கிராமுக்கு மாத்திக்கலாம். சோ நமக்கு 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் சொல்லி தெரியும். அப்ப 81 கிலோகிராம் கிராமுக்கு மாத்தோம்னா 81 into 1000 அப்ப நமக்கு என்னது 81000 கிராம். ஓகேவா? எவ்வளவு 81000 கிராம் நம்ம கிட்ட இருக்கு. இது என்ன பண்ண போறோம் 750 கிராம் பையில நம்ம நிரப்ப போறோம். சோ அப்ப நிரப்பினா எத்தனை பை நமக்கு தேவை பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 81000 750 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை பை தேவைப்படும்னு தெரிஞ்சிரும். சோ பாருங்க ஒரு 0 க்கு ஒரு 0 போயிடும். 75 1 டைம்ஸ் இங்க 80 ல ஒரு 75 இருக்கும். ரிமைனிங் பாத்தீங்கன்னா ரிமைனிங் 6 0 சரிதான் நமக்கு 75 வருது. அப்ப இன்னொரு 0 சுத்தம். அப்ப என்ன பண்ணனும் மேல ஒரு 0 போட்டுக்கணும். அப்ப 600 ல எத்தனை 75 இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 600 75 150 150 300 அப்ப 300 நமக்கு 875 பாத்தீங்கன்னா நமக்கு 875 நமக்கு 600. அப்ப இதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 108. அப்ப நமக்கு எத்தனை பை தேவைன்னு பாத்தீங்கன்னா 108 பைகள் தேவைப்படும். அப்ப இதோட ஆப்ஷன் C. Okay, option C is the answer. Answer வந்து பாத்தீங்கன்னா 108. 108 தான் நமக்கு ஆன்சர். அப்ப 108 பை நமக்கு என்ன பண்ணும் தேவைப்படும். செகண்ட் क्वेश्चन பாருங்க. தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு 998 மில்லிமீட்டர். இதனை சென்டிமீட்டரில் மாற்றுக. சோ மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் 1 சென்டிமீட்டருக்கு நமக்கு எத்தனை மில்லிமீட்டர்? 1 சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் நமக்கு தெரியும். இங்க மொத்தம் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னா 998 மில்லிமீட்டர் இருக்கு. சோ அப்ப சென்டிமீட்டருக்கு மாத்த என்ன பண்ணும் டிவைடட் பை 10. So 10 divided by 10 கீழ ஒரு 0 இருக்கு. அப்ப என்ன பண்ணும் மேல ஒரு ஸ்தானத்துல புள்ளி வைக்கணும். வெச்சோம்னா 99.8 சென்டிமீட்டர். அப்ப 99.8 சென்டிமீட்டர். சோ ஆப்ஷன் C is the answer. ஒரு சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர். அதனால நம்ம என்ன பண்றோம் சென்டிமீட்டருக்கு மாத்தும்போது 10 ஆல டிவைட் பண்றோம். சோ இப்ப பண்ணோம்னா நமக்கு என்ன வருது 99.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க 526 மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றுக. சோ நமக்கு 1 லிட்டருக்கு எத்தனை மில்லி லிட்டர்னு தெரியும். 1 லிட்டருக்கு எவ்வளவு மில்லி லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். சோ இங்க என்ன பண்றோம் நம்ம 526 மில்லி லிட்டரை என்ன பண்றோம் லிட்டருக்கு மாத்த போறோம். அப்ப என்ன பண்ணனும் 1000 ஆல டிவைட் பண்ணனும். பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் கீழ 3 ஜே இருக்கு. அப்ப என்ன பண்ணனும் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். வெச்சோம்னா 0.526 லிட்டர். சோ ஆப்ஷன் C is the answer. ஆப்ஷன் C is the answer. 0.526 லிட்டர். நெக்ஸ்ட் 4th क्वेश्चन பாருங்க. 1 மைல் இஸ் ஈக்குவல் டு டேஷ். 1 மைல்னா நமக்கு எவ்வளவுனா 1.6 கிலோமீட்டர். சரி அந்த அளவுகள் லெசன்ல இருக்கும். அத பாத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க். 1 மைல் இஸ் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றுள் எது லீப் ஆன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ லீப் ஆனா நமக்கு மொத்தம் 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு என்னன்னா செஞ்சுரி இயர்ஸ் அதாவது நூற்றாண்டுகள் என்ன பண்ணனும் நம்ம 400 ஆல டிவைட் பண்ணனும். டிவைடட் பை 400 ஆல பண்ணனும். அப்படியே நார்மல் இயர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் 4 ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க இங்க 2015 நமக்கு நூற்றாண்டு கிடையாது. இது நார்மல் தான் 4 ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தா ஆகாது. ஏன்னா இது ஒரு ஆட் நம்பர். நெக்ஸ்ட் 2018 4 ஆல் டிவைட் ஆகுமா? பண்ணி பாருங்க 20 5 4 20 ரிமைனிங் 0 தான் 1 ல போக 18 பாத்தீங்கன்னா 18 4 ஆல் டிவைட் ஆகாது. சோ 2018 கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து என்னன்னா இது ஒரு செஞ்சுரி இயர் அதாவது நூற்றாண்டு. சோ 1700 என்ன பண்ணனும் 400 ஆல் டிவைட் பண்ணனும். 400 ஆல் டிவைட் ஆகும் பாத்தீங்கன்னா இது 400 ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 1200 நமக்கு 400 ஆல் டிவைட் ஆகும். பாருங்க 2 0 2 0 போய்டும். 1 4 is 4 3 4 is 12. அப்ப ஆப்ஷன் D is the answer. இதான் நமக்கு என்னது லீப் ஆண்டு. கீழ்கண்டல எது லீப் ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1200 கீழ்கண்டல லீப் ஆண்டு. மீதி மூணுமே நமக்கு என்னது லீப் ஆண்டு கிடையாது. நெக்ஸ்ட் 6th क्वेश्चन பாருங்க. 2020 ஆம் ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையிலுள்ள நாட்களை கணக்கிடுக. சோ நம்ம பாத்தீங்கன்னா 2020 ஆம் ஆண்டுக்கு இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில நாட்கள் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 2020 ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வருது பாருங்க. இந்திய குடியரசு தினம் நமக்கு தெரியும் ஜனவரி 26. ஜனவரி 26ல நமக்கு என்னது நமக்கு குடியரசு தினம். அதே மாதிரி கல்வி வளர்ச்சி நாள் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 15. ஜூலை 15 காமராஜர் பிறந்த நாள் என்ன பண்றோம் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். சோ ஜூலை 15 நமக்கு காமராஜர் பிறந்த நாள். சோ இதுதான் வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளை சொல்லுவோம். சோ கல்வி வளர்ச்சி நாளுக்கு நாட்களை கணக்கிட சொல்லிருக்காங்க. சோ அப்ப மொத்தம் என்னென்ன மந்த் இருக்கு பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்,
ஜூலை. ஓகேவா, நமக்கு எத்தனை மந்த் இருக்குது, இந்த மந்தில் இருக்குது. இதில் என்னென்ன நாட்களில் எத்தனை நாட்கள், என்னென்ன மந்தில் எத்தனை நாட்கள் வரணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, இது என்ன வருஷம்ட்டாங்க, 2020ன்ட்டாங்க. ஸோ 2020 ஒரு லீப் இயரா இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா லீப் இயர் எதுக்கு பார்க்கணும், ஏன்னா இங்கே பிப்ரவரி வருது. லீப் இயர் இருந்தால் பிப்ரவரியில் நம்ம 29 டேஸ் பண்ணுவோம். லீப் இயர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 28 டேஸ் தான் போடுவோம். ஸோ இப்போ 2020 நமக்கு லீப் இயரா இல்லையா, ஸோ 4 ஹவர் பண்ணோம்னா நமக்கு 5 டைம்ஸு 0 மறுபடியும் 5 டைம்ஸ். அப்போ கன்ஃபார்ம் என்ன, நமக்கு இது ஒரு லீப் இயர் தான். அப்போ நம்ம பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வரும்னா 29 டேஸ் வரும். ஜனவரியில் மொத்தம் நமக்கு என்ன, ஜனவரியில் 31 டேஸ் இருக்குது. அதில் பாருங்கள் 26, நீங்கள் ஃபஸ்ட்டு 26 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 15 எடுக்கக்கூடாது. இதே 26 நீங்கள் எடுக்கலன்னா ஜூலை 15 எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் 26 எடுக்காமல் போடுறேன். 26 எடுக்காமல் ஜனவரி மீதி எத்தனை நாள் இருக்குது, 27, 28, 29, 30, 31, மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 டேஸ் இருக்குது. அப்புறம் பிப்ரவரியில் 29, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் நம்ம இன்னும் என்ன சொன்னேன், 26 எடுக்கலைன்னா இங்கே என்னன்னா ஜூலை 15 எடுத்துக்கணும். அப்போ ஜூலை 15 எடுத்துட்டோம், 1லேருந்து 15 வரைக்கும் நமக்கு 15 டேஸ் இருக்கும். இதே வந்து நீங்கள் இங்கே ஜனவரி 26 எடுத்துருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 6 டேஸ் போட்டுருந்தீங்கன்னா இங்கே என்ன போட்டுக்கணும், 14 டேஸ் தான் போட்டுக்கணும். ஜூலை 15 எடுக்காமல் இருந்துக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் கூட்டலாம் பாருங்க. 9 + 5 14, 14 + 1 15, 15 + 1 16, 16 + 5 21. ஸோ ரிமைனிங் 2, 2 + 2 4, 4 + 3 7, 7 + 3 10, 10 + 3 13, 13 + 4 17. அப்போ 171 டேஸ். அப்போ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நாள் எவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா 171 நாட்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஸோ 6th ஒனுக்கு 171 டேஸ். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தை சுற்றளவு காண்கன்னு இருக்காங்க. ஸோ முக்கோணத்தை சுற்றளவு என்ன பண்ணுவோம், 3 பக்கத்தையும் கூட்டணும். 3 பக்கத்தையும் கூட்டினா என்ன வரும், 3 + 4 + 5. ஸோ அப்போ 3 + 4 7, 7 + 5 12 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர், 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்களவை காண்க. ஸோ சுற்றளவுக்கு ஒரு சதுரத்தில் மொத்தம் 4 பக்கம் இருக்கும். 4 பக்கத்தில் சுற்றளவு நமக்கு என்னது 8 சென்டிமீட்டர். அப்போ 4a சுற்றளவு ஃபார்முலா என்ன, 4a = 8 சென்டிமீட்டர். நமக்கு என்ன பக்களவு தான் கேட்குறாங்க. அப்போ 8/4 கேன்சல் பண்ணால் என்னது நமக்கு 2. அப்போ 2 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 8th ஆப்ஷன் சி. 9th பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காண்க. ஸோ சமபக்க முழு சுற்றளவு என்ன சொல்றாங்க, 129 சென்டிமீட்டராங்க. அப்போ 3 பக்கம் நமக்கு எப்படி இருக்கும், முக்கோணத்தில் 3 பக்கங்கள் இருக்கும். அந்த 3 பக்கம் சமமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 3a எடுத்துக்கலாமா. ஒரு பக்கம் ஏன்னா உங்களுக்கு 3 பக்கம் ஏற்றி 3a எடுத்துக்கலாம். 3a சுற்றளவு எவ்வளோட்டாங்க, 129 சென்டிமீட்டர்ட்டாங்க. நமக்கு ஒரு பக்கம் தான் வேணும். ஸோ 3 இருந்தால் கொண்டு டிவைட் பண்ணுறோம், என்ன வரும் பாருங்க, 4 டைம்ஸ் 9 3 டைம்ஸ். அப்போ 43 சென்டிமீட்டர். அப்போ a = 43 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகளுக்குள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. ஸோ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது, ½ × b × h. ஸோ என்ன சொல்றாங்க, அடிப்பக்கம் எவ்வளோட்டாங்க 18ன்ட்டாங்க. அதே மாதிரி உயரம் எவ்வளோட்டாங்க 12ன்ட்டாங்க. ஸோ கேன்சல் பண்ணால் 1 டைமு, இங்கே 9 டைம்ஸ். 9 12s are 108. அப்போ நமக்கு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பரப்பளவு கேட்டுக்காங்க. அப்போ என்ன வரும், நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். ஸோ இங்கே ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஹெக்டர் = நமக்கு என்னன்னா 10,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஸோ 10,000 சதுர மீட்டர் தான் நமக்கு என்னன்னா ஒரு ஹெக்டர். ஒரு ஹெக்டர் நமக்கு 10,000 சதுர மீட்டர். ஸோ ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமால, அளவைகள் லெசன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன. என்ன சொல்றாங்க பாருங்க, புகைப்படம் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர், செவ்வக வடிவம்ட்டாங்க. அப்போ நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, L × B. ஸோ அப்போ L × B நமக்கு என்னது 820 சதுர சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், நீளம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீளம் அப்படியே வச்சுக்கலாம். அகலம் எவ்வளோ கொடுத்தாங்க, 20 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. ஸோ அப்போ = 820. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் கண்டுபிடிக்க 20 அந்த என்ன டிவைடில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, ஒரு 0 ஒரு 0 போயிடலாம். 1 2 are 2, 8ல் 4 டைம்ஸ் இருக்குது, 2ல் 1 டைம் இருக்குது. அப்போ எல்லோட வேல்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர், 41 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு அசமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர், அதன் 2 பக்கங்கள் 13 சென்டிமீட்டர் மற்றும் 15 சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் காண்க. ஸோ அசமபக்க முக்கோணம் 3 பக்கம் எப்படின்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது என்ன, a + b + c. ஸோ இந்த 3 பக்கத்தை கூட்டாமல் என்ன கிடைக்கும், சுற்றளவு கிடைக்கும். நான் அசமபக்க முக்கோணம்னா ஒரு பக்கத்தை a எடுத்து, ஒரு பக்கம் b எடுத்து, ஒரு பக்கம் c எடுத்துக்கலாம். ஸோ 3 கூட்டமாக நமக்கு என்ன கிடைக்கும், சுற்றளவு கிடைக்கும். ஸோ a + b + c நமக்கு எவ்வளோ 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதில் 2 பக்கங்கள், ஒரு பக்கம் 13, இன்னொரு பக்கம் 15.
சிங்கிற பக்கம் தான் கேட்குறாங்க. ஸோ மூன்றாவது பக்கம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் 13 + 15 நமக்கு எவ்வளோ 28 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 40 சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 28 + 28 அந்த சைடு பண்ணது -28 ஆயிருமா. ஸோ அப்போ 40 - 28னா அதோட வேல்யூ எவ்வளோ 12. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். அப்போ மூன்றாவது பக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர். சதுரத்தின் பக்கம் சொன்னால் 10 சென்டிமீட்டர்ட்டாங்க. அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் கேட்காங்க. ஸோ பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர். ஸோ சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்னா மொத்தம் சதுரத்தில் 4 பக்கம் இருக்கும். அப்போ 4 10 நமக்கு எவ்வளோ 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர். இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்குங்க. ஸோ அப்போ 10 சென்டிமீட்டர் நம்ம 3 மடங்கு அதிகரிச்சா எவ்வளோ வரும் 30 சென்டிமீட்டர் வருமா. ஸோ 10 3 நமக்கு 30. ஸோ பக்கத்தில் 3 மடங்கு அதிகமாக 30 சென்டிமீட்டர் அது. ஸோ 30 சென்டிமீட்டர் 4 30 எவ்வளோ, ஏன்னா நமக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. ஸோ 4 30 4 3 12. அப்போ 0க்கு 0 போட்டுக்கலாம் 120 சென்டிமீட்டர். அப்போ இங்கே பக்கம் 3 மடங்கு அதிகரிக்கும் போது சுற்றளவு நமக்கு என்ன இருக்குது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்போ சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும் கேட்டுருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ மடங்கு அதிகரிச்சு பாருங்க 3 மடங்கு அதிகரிக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா b × h. ஸோ a is equal to b × h. அடிப்பக்கம் 12 மீட்டர் உயரம் 8 மீட்டர். ஸோ 8 12 நமக்கு எவ்வளோ 96. அப்போ 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரி மீட்டர் தானே. ஸோ மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம 96 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். 8 12 96 தானே, சரியா போச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் உயரம் காண்க. ஸோ இணைகரத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும் b × h. ஸோ a is equal to b × h தெரியும். a நமக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க 368 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்ட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்கணும் h தான் கண்டுபிடிக்கணும். b யோட வேல்யூ 23ட்டாங்க. பாருங்க b is equal to 23. h நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். a யோட வேல்யூ 368 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ h is equal to 368 divided by 23. ஸோ 23 ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதால் பண்ண முடியும் டேரெக்டாக. ஸோ பாருங்கள் 123 சார் 23. இங்கே 36ல் 1 டைம் இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 13. அப்போ 138னா நமக்கு எவ்வளோ 138ல் எத்தனை டைம் 23 வரும் 6 டைம்ஸ் வருமா 138னா 6 டைம்ஸ். அப்போ நமக்கு என்னது 623 சார் 138. அப்போ h is equal to நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16. அப்போ h is equal to நமக்கு எவ்வளோ 16. ஸோ அப்போ ஆப்ஷன் b is a ஆன்சர். அப்போ ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் b is a ஆன்சர். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ × d1 × d2. ஸோ நமக்கு என்னன்னா இங்கே d1 d2 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணுறோம். பாருங்க d1 பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், d2 பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஸோ 1 2 சார் 2, இங்கே 4 2 சார் 8. ஸோ 4 6 சார் நமக்கு எவ்வளோ 24. அப்போ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் சரிங்க எல்லாமே சென்டிமீட்டர் கொடுங்க, எல்லாமே சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் பாருங்க. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர். அதன் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. ஸோ டேட்டா மறுபடியும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான். ஸோ a is equal to ஃபார்முலா நமக்கு தெரியும் ½ × d1 × d2. ஸோ நமக்கு a வோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்ட்டாங்க. ஸோ ½ × ஒரு d1 எவ்வளோன்ட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூலை விட்டம் நமக்கு 8 சென்டிமீட்டர். ஒரு டயகனல் நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். இன்னொரு டயகனல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 8 × d2 அப்படியே வச்சுக்கலாம் is equal to 60. 1 2 சார் 2, இங்கே 4 2 சார் 8, 1 4 சார் 4, இங்கே 15 4 சார் 60. ஸோ அப்போ d2 is equal to பார்த்தீங்கன்னா எவ்வளோ 15. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஓகேவா. ஸோ 15 சென்டிமீட்டர் நமக்கு என்னது இதோட ஆன்சர். ஸோ அப்புறம் இன்னொரு மற்றொரு மூலைவிட்டின் அளவு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு 15 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். ஸோ மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மூலை விட்டங்களுக்கு இடையே சாய் சதுரம்னு வச்சுக்கோங்க. ஸோ மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு 90 டிகிரி. எவ்வளோ இருக்கும் 90 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ ஆன்சர். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் ஸோ 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் 20 கொஸ்டின் பாருங்க. பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் கொண்ட மற்றும் இரு இணைப்பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்க. ஸோ நமக்கு என்னென்ன சரிவகம் சொல்லியிருக்காங்க. சரிவகத்தின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு
சரிவகத்தின் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ நமக்கு என்ன பாருங்க இங்கே பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம், ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் நமக்கு என்னது சரிவகத்தின் ஃபார்முலா. ஸோ சரிவகத்தின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே வந்து பரப்பளவு என்ன 352ன்ட்டாங்க. ஸோ ஆஃப் இன்ட்டு ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்களா, என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர் சரிவகத்தின் தொலைவு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் இருக்காங்க, அதான் நமக்கு இங்கே ஹெச். ஸோ இப்போ 16 ஏவோட வேல்யூ இரு இணைப்பகுதியில் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர்ட்டாங்க, இன்னொரு அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பி அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள் 1 2s are 2, இங்கே 8 2s are 16. ஸோ அதே மாதிரி 8 இங்கே கேன்சல் பண்ணலாம் பாருங்க, 1 8 are 8, இங்கே 352ல் 32 டைம், அதாவது 4 8s are 32, ரிமைனிங் 3 இருக்கணும், அதுவும் நமக்கு 32 தான். அப்போ 4 8s are 32. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 25 + b is equal to 44. ஸோ 25 + b is equal to 44. ஸோ நம்ம b மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 25 ப்ளஸில் இருக்குது, அந்த என்ன ஆகும் மைனஸ் ஆகும். அப்போ 44 மைனஸ் 25. ஸோ அப்போ நமக்கு பார்த்துங்க 4 5 போகாது. ஸோ 14 5 போனால் 9, இங்கே 3 2 போனால் 1. அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர். ஸோ பியோட வேல்யூ பாருங்கள் 19 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ ஆன்சர் 19 சென்டிமீட்டர். அப்போ மற்றொரு பக்கம் நமக்கு என்னன்னா 19 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ சரிவகத்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் பாருங்க 21வது கொஸ்டின், பரப்பளவு 1886 சதுர சென்டிமீட்டரும் உயரம் 26 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் ஒன்றின் அளவு 84 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றின் அளவை காண்க. சேம் அதே சம் தான். ஸோ அதே மாதிரி பாருங்க ஃபார்முலா போட்டுக்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ நமக்கு என்ன பரப்பளவு சொல்லிட்டாங்க 1586ன்ட்டாங்க. ஸோ நம்ம பாருங்க ஆஃப் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ பாருங்க, நமக்கு ஹெச்சோட வேல்யூ 26, ஏவோட வேல்யூ ஒன்று கொடுத்தாங்க, இன்னொன்று தெரியல. ஸோ 84 ப்ளஸ் இன்னொன்று அப்படியே பின்னு வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 1586. இங்கே 1 2s are 2, இங்கே 13 2s are 26. ஸோ இது மாதிரி என்ன பண்ணால் 13 அப்படியே அந்த சைடு கேன்சல் பண்ணாங்க, 1 13s are 13, இங்கே 15ல் 1 டைம் இருக்குது, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 28னா 2 13s are 26, ரிமைனிங் 2 26னா 2 டைம்ஸு. அப்போ 122. அப்போ 84 + b is equal to 122. நம்ம b மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த 84 அந்த சைடு தான் -84 ஆயிடும். ஸோ அப்போ பாருங்கள் 2ல் 4 போகாது. ஸோ 12ல் 4 போனால் 8, 11ல் 8 போனால் 3, 11ல் 8 போனால் 3 சரியா போச்சா. 12ல் 4 போனால் 8, 11ல் 8 போனால் 3, அப்போ 38 சென்டிமீட்டர். அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 38 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஏ ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் அதையும் போட்டலாம். இங்கே பாருங்க பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டரும் உயரத்தை போல் 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும் உடைய இணைகரத்தின் உயரம் காண்க. ஸோ இங்கே என்னன்னா நமக்கு ஏவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச், அதாவது நம்ம இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ஹெச்னு தெரியும். இங்கே என்ன சொல்றாங்க, ஏ எவ்வளோ சொல்லிட்டாங்க 576. ஸோ அப்போ பாருங்கள் நமக்கு இங்கே பி கொடுத்துட்டாங்க. ஸோ பி கொடுக்கல, என்னென்னா உயரத்தை போல் 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும். அப்போ நம்ம என்னென்னா உயரம்னு நம்ம எச்சு வச்சுக்கலாம். ஸோ இங்கே அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா உயரத்தை போல் 4 மடங்குன்னு இருக்காங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 4h. பி இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது 4h. அப்போ h இஸ் ஈக்குவல் டு ஹெச்னா பி இஸ் ஈக்குவல் டு 4h. ஸோ என்ன பண்ணணும், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி h இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு போட்டுக்கலாம். பி இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது 4h. அப்போ 4h போடலாம். ஏன்னா உயரத்தை போல் 4 மடங்குனால அடிப்பக்கம்னானது என்னது உயரத்தை போல் 4 மடங்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிக்கு பதிலாக என்ன 4hன்னு எடுத்துக்கலாம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 576. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க 4 இருக்கு, இங்கே 4 சைடு கொண்டு வந்து என்ன ஆகும், h இன்ட்டு h ஸ்கொயர் ஆயிரும். 4 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவைடில் வரும். ஸோ இப்போ 576 டிவைடட் பை 4, 5ல் 1 டைம் இருக்குது, ரிமைனிங் 1னா 17, 17ல் 4 4s are 16, ரிமைனிங் 1னா நமக்கு மறுபடியும் 4 4s are 16. ஸோ இப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயர் இருந்தால் ரூட்டாக மாறிடும். அப்போ 144 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்போ ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இங்கே என்ன கேட்குறாங்க, இணையத்து உயரம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ h இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இதே இங்கே பதில் அடிப்பக்கம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணும், அடிப்பக்கம் நமக்கு என்னது 4h. அப்போ 4 × 12 48 சென்டிமீட்டர். நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உயரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 23. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அது ஆரம் மற்றும் விட்டம் கேட்குறாங்க. ஸோ சுற்றளவு நமக்கு ஃபார்முலா என்ன, P is equal to 2πr. ஸோ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2πr. ஸோ என்ன பண்ணாங்க, இங்கே சுற்றளவு 132 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 2 நம்ம அப்படி பண்ணலாம். பையோட வேல்யூ நமக்கு 22/7 தெரியும். ஆரோட வேல்யூ என்ன, ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆரம் மற்றும் விட்டம் காண்க. ஸோ நம்ம என்னன்னா ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரம் கண்டுபிடிச்சி விட்டம் கேட்டுக்கான பார்க்கலாம்.
சரி மற்ற நம்ம ஆர் மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போன பாருங்க 132 கீழே 7 மேலே வந்துடும் 2 × 22 அப்படியே கீழே போயிடும் சரி என்ன பண்ண 11 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணலாம் இங்கே இப்போ 2 டைம்ஸு இங்கே 1 டைம் ரிமைனிங் 22னா 12 இப்போ 1 டைம் இங்கே 6 2s are 12 ஸோ 1 2s are 2 3 2s are 6 அப்போ 3 7s are நமக்கு எவ்வளோ 21 அப்போ R is equal to நமக்கு என்னது 21 சென்டிமீட்டர் ஸோ இங்கே என்ன சார் 21 மீட்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஆர் கேட்குற டி தான் கேட்டிருக்காங்க அப்போ டி என்ன பண்ண 2 × ஆர் தான் நமக்கு என்னது டிஏ ஸோ அப்போ 2 × 21னா நமக்கு 42 மீட்டர் 42 மீட்டர் அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் இங்கே விட்டம் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ 42 மீட்டர் தான் நமக்கு என்னது இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பாருங்க கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுக ஸோ கடிகாரத்தை என்ன பண்ணணும் நமக்கு ஒரு கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கேட்குறாங்க ஸோ வினாடி முள்னா நமக்கு என்ன ஆகும் இங்கே ஸோ இதான் என்ன வினாடி முள்னு வச்சுக்கலாம் வினாடி முள்ள ஒரு நிமிஷம் 12 ஸ்டார்ட் ஆனால் ஒரு நிமிஷம் நமக்கு என்ன பண்ணும் வினாடி முள்ளே ஒரு டைம் ஃபுல்லாக சுற்றி முடிக்குமா ஸோ என்ன பண்ணால் இது ஃபுல்லாக நமக்கு என்ன கடிகாரத்தை ஃபுல்லாக சுற்றி முடிக்கும் அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா வினாடி முள்ளோட நீளம் கூட்டாங்க ஸோ ஃபுல்லாக சுற்ற நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது ஃபுல்லாக சுற்றினால இது தொலைவு கடக்கும் தொலைவு என்னன்னா நமக்கு அது தொலைவுனா சுற்றளவு தான் ஸோ சுற்றளவு கண்டுபிடிக்கும் ஃபார்முலா என்ன நமக்கு P is equal to 2πr ஸோ நமக்கு 2 அப்படி இருக்கா பை வேல்யூ நமக்கு 22/7 தெரியும் ஆரோட வேல்யூ என்ன சொல்றாங்க 56ன்ட்டாங்க அப்போ ஆரோட வேல்யூ 56 ஏன்னா இங்கே பாருங்க இது ஒரு வட்டம்னா வட்டத்தில் நமக்கு என்ன இந்த வினாடி முள் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு 56ன்ட்டாங்க அப்போ 1 7s are 7 8 7s are நமக்கு 56 ஸோ எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் 222 நமக்கு 44 × 8 ஸோ அப்போ 8 4s are 32 ரிமைனிங் 3 4 8s are 32 அப்போ 32 + 3னா நமக்கு 35 அப்போ 352 மில்லிமீட்டர் அப்போ நமக்கு எல்லாம் ஃபுல்லாக சுற்றி கடக்கும் தொலைவில் பார்த்தீங்கன்னா 352 மில்லிமீட்டர் அப்போ சுற்றளவு நம்ம 352 மில்லிமீட்டர் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் 352 மில்லிமீட்டர் நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் பாருங்க ஒரு மாட்டி வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4 மீட்டர் அது 150 முறை சுழலும் போது கடக்கும் தொலைவை காண்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இப்போ சக்கரத்தை விட்டம் ஒரு சக்கரம்னா ஒரு ரவுண்டாக இருக்கும் தெரியும் ஒரு சக்கரம் வட்டம் வடிவமானது ஸோ அது விட்டம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க ஸோ விட்டம் மட்டும் இதோட விட்டம் சொல்லிட்டாங்க இதோட ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணும் 150 பெருக்கணும் ஏன்னா 150 மாதிரி சொல்லல ஒரு டைம் சொல்லுதுன்னா அதான் நமக்கு வட்டத்தின் சுற்றளவு ஸோ இங்கே 150 டைம் சுற்றுறதுனால என்ன பண்ணணும் 150 மல்டிபிள் பண்ணணும் ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் டி இதை கொடுத்துருக்காங்க ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1.4 மீட்டர் இதை நம்ம ஆர் கண்டுபிடிக்கும் 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 0.7 மீட்டர் ஸோ ஆர் இஸ் நமக்கு என்னது 0.7 மீட்டர் ஸோ நம்ம பியோட ஃபார்முலா என்ன 2πr அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 ஆரோட வேல்யூ நமக்கு என்னது 0.7 ஸோ 1 7s are 7 நீங்கள் 0.7 0.1 222 நமக்கு எவ்வளோ 44 × 0.1 ஸோ மல்டிபிள் பண்ண 1 4s are 144 45 அப்படியே வந்துடும் ஸோ பாயிண்ட் இருக்கிறனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டிஜிட் தெரியுமா ஒரு டிஜிட் புள்ளி இருக்கலாம் வச்சோம்னா 4.4 ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இப்போ பியோட வேல்யூ நமக்கு 4.4 மீட்டர் அப்போ நமக்கு என்னன்னா ஒரு டைம் சுற்றுறதுக்கு எவ்வளோ இருக்குன்னா 4.4 மீட்டர் அது தொலைவு கடந்திருக்கு நமக்கு எவ்வளோ 150 டைம் சுற்றுது அப்போ 150 டைம்ஸ் என்ன பண்ணோம் 150 மல்டிபிள் பண்ணோம் அப்போ 150 × 4.4 ஒரு ஜீரோக்கெல்லாம் ஒரு ஜீரோ அப்படி தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் அப்போ 15 × 44 பாருங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5th டேபிள் 44 × 15 5 4s are நமக்கு எவ்வளோ 20 ரிமைனிங் 2 5 4s are 20 20 + 2 22 144s are 44 அப்படியே போட்டுக்கலாம் 0 2 + 4 6 2 + 4 6 அப்போ நமக்கு 660 660 தான் நமக்கு என்னது ஆன்சர் அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 660 மீட்டர் அப்போ 150 டைம் சுத்தமாக எவ்வளோனா நமக்கு எவ்வளோ தொலைவு கடந்திருக்கோம் 660 மீட்டர் கடந்திருக்கும் ஸோ 15 × 40 660 அப்போ 660 மீட்டர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் விட்டம் காண்கன்னு இருக்காங்க ஸோ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன தெரியும் A is equal to πr². ஸோ பரப்பளவு எவ்வளோன்ட்டாங்க 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்ட்டாங்க என்ன கேட்குறாங்க விட்டம் கேட்குறாங்க ஸோ பையோட வேல்யூ 22/7 ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்கணும் ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் 2464 ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 22 பை 2 இருந்தால் நமக்கு 7/22 மாறிடும் அப்போ நமக்கு 2464 7/22 ஃபர்ஸ்ட் 11 கேன்சல் பண்ணலாம் 2 டைம்ஸு இங்கே 11 பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும் ரிமைனிங் 226 தான் மறுபடியும் 2 டைம்ஸு 44 4 டைம்ஸு ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 224
இன்டூ 7. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 7 அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ரூட்டாக மாறும். 224 7ஆல் வரமா இதுதான். ஸோ 7ஆல் கேன்சல் ஆகுது பாருங்கள். 3 டைம்ஸு 1னா 3 டைம்ஸ் போட்டோம்னா 21. 3 7 21 ரிமைனிங் 14னா 2 டைம்ஸு. ஸோ 32. அப்போ 32 இன்டூ 7 வருது. 2 இங்கே சார் இங்கே 2 இருக்குல்ல, கீழே 2 இருக்குது. ஸோ 2ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணோம். இங்கே பாருங்கள் கீழே வந்து 2 இருக்குது. 1 2 சார் 2. 224ல் நமக்கு என்ன 1 2 சார் 2 மறுபடியும் 1 2 சார் 2 2 2 சார் 4. அப்போ நமக்கு என்னன்னா 112 கிடைக்குது. அப்போ இங்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 112. ஸோ நமக்கு என்னன்னா செவன்த் டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 7 சார் 7 ரிமைனிங் 42னா 6 டைம்ஸு. அப்போ இது எப்படி இல்லைனா 16 இன்டூ 7 இன்டூ 7 எழுதலாமா? ஸோ 112 நம்ம எப்படி இருக்கும் 16 இன்டூ 7. ஏன் 7 எழுதிருக்குன்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் இந்த ரூட் இந்த சைடு நம்ம ரெண்டு 7 ஒரு 7 எடுப்போம். 16 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ 16 இன்டூ 7 இன்டூ 7. ஸோ 2 7க்கு ஒரு 7 வெளியே எடுத்துடலாம். 16 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். ஸோ 4 7s are 28 சென்டிமீட்டர். அப்போ ஆரமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன கேட்டுருக்காங்க விட்டம் கேட்டுருக்காங்க. அப்போ விட்டம் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ 2 இன்டூ 28 2 நமக்கு எவ்வளோ 56 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஏ ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே எதுக்கு நம்ம இப்படி எடுத்துருக்கோம்னா நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுக்கு அப்படி ஈஸியாக எழுதிட்டோம். ஸோ இல்லை நான் வந்து பெருக்கம் எடுக்கும்போது 28 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அதனால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 56 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4.9 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை கணக்கிடுக. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆட்டை வந்து ஒரு கயிற்றை கட்டிருக்காங்க. ஒரு ஆடை கட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா அப்படியே மேயும் என்ன ரவுண்டா என்ன பண்ணோம் அப்படியே ஃபுல்லா இருக்க எல்லா பகுதியும் என்ன பண்ணிட்டு இருக்கோம். சரி ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணோம் ஒரு ஆடு கட்டியிருக்காங்கன்னா அந்த ஆடு ஃபுல்லாக மேயக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவமாக தான் இருக்கும். அப்போ வட்டத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஒரு கயிற்று கட்டுறாங்கன்னா அந்த ஆடு என்ன பண்ணும் கயிறு ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணும் இதுக்கு ஃபுல்லாக மேய்ஞ்சிரும். அப்போ அதிகபட்ச பகுதி பரப்பளவு என்ன கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7. ஆர் ஸ்கொயர் நமக்கு ஆறுங்க என்ன சொன்னால் 4.9 மீட்டர். இந்த கயிறோட நீளம் நமக்கு என்னது இங்கே 6 ரேடியஸு. ஸோ 4.9 இன்டூ 4.9 ஆர் ஸ்கொயர்னால 2 டைம் எழுதிக்கிறோம். 1 7 7 இங்கே 0.7. ஸோ பாருங்க 4.9 0.7 இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 7 பண்ணால் 7 9s are 63 ரிமைனிங் 6. 7 4s are 4 7s are 28 28 plus 6 34. அப்போ 34. சரி 2 டிஜிட் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 3.43 மறுபடியும் நமக்கு என்ன 22 இருக்கு. ஸோ 22 இன்டூ 3.43 மல்டிபிள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2 பண்ணோம்னா 6 டைம்ஸ் 8 டைம்ஸ் 6 டைம்ஸ். ஸோ மறுபடியும் 2 பண்ணால் 6 8 6. ஸோ அப்போ 6 8 6னா நமக்கு 14 ரிமைனிங் 1. 7 8னா 15 ரிமைனிங் 1 1 plus 6 7. அப்போ 75.46. ஸோ 75.46 ஏன்னா நமக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 75.46 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அதிகபட்ச பகுதி பரப்பளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 75.46 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஏ ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஏ ஆன்சர். இங்கே வந்து என்ன 3.43 2 டிஜிட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் 34.3 கிடையாது 3.43. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.43. ஓகே அப்போ நம்ம மறுபடியும் 3.43 22 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் 75.46 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 28 ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கும் அந்த அரை வட்டத்தின் பரப்பளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு πr ஸ்கொயர். ஸோ அரை வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலானா πr ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ வட்டத்தில் நம்ம அரை வட்டம் மூலம் என்ன பண்ணுவோம் 2 டிவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் πr ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் 1 இருக்கும். இங்கே ஈஸ்ட்டு 1/2 இருக்கும். ஸோ 1/2 நம்ம எப்படி எழுதலாம் 0.5 எழுதிக்கலாம். ஸோ 1:0.5. ஸோ 0.5 இது இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 0.5 கேன்சல் பண்ணும்போது இங்கே நமக்கு 1 டைம் வரும். இங்கே நமக்கு என்னென்ன 2 டைம்ஸ் வரும். அப்போ 2:1. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஏ ஆன்சர் 2:1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏன்னா நமக்கு 1 0.5 சார் 0.5 2 0.5 சார் நமக்கு 1 வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஸோ டி வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.2:1. ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸியாக சொன்னது. 29th பாருங்க 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் நீளம்
ஸோ 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு அட்டையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு படம் வரைகிறாங்க. அதில் என்னன்னா மார்ஜின் போடுறாங்க. விளிம்புக்கு நமக்கு என்னன்னா மார்ஜின். ஸோ எத்தனை சென்டிமீட்டருக்கு மார்ஜின் போடுறாங்க பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாங்கன்னா 3 சென்டிமீட்டர், அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்புக்கு மார்ஜின் போடுறாங்க. ஸோ இப்போ மார்ஜின் வரைஞ்சிக்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ நமக்கு என்னன்னா இது ஒரு செவ்வக பாதை. நமக்கு இது என்ன ஒரு உள் செவ்வகம் இருக்கு, வெளி செவ்வகம் இருக்கு. இங்க இடையில இருக்கக்கூடிய செவ்வக பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ செவ்வக பாதையின் பரப்பளவு நம்ம ஃபார்முலா தெரியும். என்னது, A is equal to capital L into B minus small l into B. ஸோ capital L into B minus small l into B. கேபிட்டல் வெளி செவ்வகத்தின் நீளம், கேபிட்டல்ங்கிறது வெளி செவ்வகத்தின் நீளம், கேபிட்டல் பிங்கிறது வெளி செவ்வகத்தின் அகலம், ஸ்மால் எல்ங்கிறது உட்செவ்வகத்தின் நீளம், ஸ்மால் பிங்கிறது நமக்கு உட்செவ்வகத்தின் அகலம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உட்செவ்வகத்தின் நீளமும் அகலமும் தெரியாது. ஸோ வெளி செவ்வகத்தின் நீளம் பார்த்தீங்கன்னா 23, வெளி செவ்வகத்தின் அகலம் பார்த்தீங்கன்னா 11. ஸோ இது உட்செவ்வகம் பாருங்க, இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது ஒரு 3 சென்டிமீட்டர். அப்போ 23 சென்டிமீட்டரில் 6 சென்டிமீட்டர் போச்சுன்னா நமக்கு உட்செவ்வகத்தின் நீளம் கிடைச்சிருமா? அப்போ 23 மைனஸ் 6 நமக்கு எவ்வளோ 17. அப்போ உட்செவ்வகத்தின் நீளம் எவ்வளோ நமக்கு 17 சென்டிமீட்டர். அதே மாதிரி அகலம் பாருங்க, இது ஃபுல்லாக நமக்கு 11. இதில் இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் போகுது, இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு மார்ஜின் 3 சென்டிமீட்டர் தான். ஸோ இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் போகுது, இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் போயிடுது. அப்போ நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் போயிடும்? 6 சென்டிமீட்டர் போயிடும். அப்போ 11 6 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ 5. அப்போ 17 into 5. ஸோ அப்போ உட்செவ்வகத்தின் அகலம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5. ஸோ 23 into 11 மல்டிபிள் என்ன வரும்? 230, 23 நமக்கு 253. சரியா போச்சா? 1123 நமக்கு 253 மைனஸ் 517 நமக்கு எவ்வளோ? 517 are 85. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 253 85 கழிக்கணும். கழிச்சா ஆன்சர் வந்துடும். ஸோ 13 minus 5 8, ரிமைனிங் 4 இருக்கும். 24 8 போச்சுன்னா 168. அப்போ நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு செவ்வக பாதையின் பரப்பளவு இங்கே இருக்கிற இந்த ரெக்டாங்குலர் பாத்தோட ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சுக்கணும். 7th செகண்ட் டைமில் வரும். ஸோ இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வெளிப்புறம் ஆரம் 32 சென்டிமீட்டரும் உட்புறம் ஆரம் 18 சென்டிமீட்டரும் உடைய வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க. ஸோ இது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. என்ன நம்ம ஃபார்முலா A is equal to, ஏன்னா வெளிப்புற ஆரம், வெளிப்புற வட்டம் இருக்கு, உட்புற வட்டம் இருக்கு, வட்டப்பாதையின் பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, வெளிப்புற ஆரம் அப்படிங்கிறது நமக்கு என்னது கேபிட்டல் ஆர், உட்புறம் ஆரம் என்ன ஸ்மால் ஆர். ஸோ என்ன பண்ணோம், இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெளி வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த உள்வட்டத்தின் பரப்பளவு கழிச்சிட்டோம்னா நமக்கு கேன்சல் கிடைச்சிருமா? அப்போ பாருங்க, பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை இன்டூ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி தான் பாருங்க, பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். பையை காமனாக வெளியே எடுத்தோம்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ பாருங்க, பையோட வேல்யூ 22/7 நமக்கு தெரிஞ்சது தான். இன்டூ ஆர் பிளஸ் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் நமக்கு எவ்வளோ, இங்கே 32 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் 18 சென்டிமீட்டர். ஸோ 32 + 18 நமக்கு எவ்வளோ 50. அதே மாதிரி 32 - 18 நமக்கு எவ்வளோ, 32 18 போச்சு நமக்கு எவ்வளோ வரும், 14 வருமா? 10 28 4 14. அப்போ நமக்கு என்னது 50 × 14. ஸோ ஏன்னா கேபிட்டல் ஆர் 32, ஸ்மால் ஆர் 18. ஸோ 32 18 போனால் 14. 1 7 are 7, இங்கே 2 7 are 14. ஸோ 257 நமக்கு எவ்வளோ 100 × 22. ஸோ 122 are 22, 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளோ 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா சென்டிமீட்டர், ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கான 30 கொஸ்டின்ஸை முடிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலா தெளிவாக படிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதனால் ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்க. நம்ம என்னன்னா இணைகரம், சரிவகம், வட்டத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா தெளிவாக படிச்சுக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.